ஹலோ சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? எனக்கு இந்த கதையை சொல்ல முடியலை. என்னாச்சுன்னு சொன்னால், குலசைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால எனக்கு சொல்ல முடியலை. அந்த அம்மனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும், என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய சொந்தங்களுக்கும் கிடைக்கட்டும் வேண்டி இருக்கிறேன். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அந்த தாய் தந்தை எல்லாருமே நாகர்கோவில் வந்துடுறாங்க. சுங்கங்கடைக்கு திரும்பவும் அங்கேயே வீடு பார்த்து அங்கேயே இருந்துட்டு இந்த குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏற்கனவே மூத்த குழந்தை 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தா. அதுக்கு அடுத்து வந்து திருப்பி அவளோட தம்பி தங்கச்சிங்களை 1ஆம் வகுப்பில் கொண்டு சேர்த்துட்டு சுங்காங்கடையில் போய் படிச்சுட்டு இங்கே ஆலூரில் போய் படிச்சுட்டு சுங்காங்கடைக்கு வரணும். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கூலி வேலைக்கு போவாங்க. ஏன்னா அவங்க அப்பா எப்போவாது வந்தால் தான் உண்டு. அதனால் வந்து இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கூலி வேலைக்கு போய் வயல் நிலவு களபரி இந்த மாதிரி வேலைகளுக்கு போயிடுவாங்க. உரஞ்சம்பட்டங்கிற வேலைகளுக்கு போயிடுவாங்க. அப்போ எப்படி ரொம்ப இந்த குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதும் படிப்புக்கும் அதுகளுக்கு தேவைக்கும் கஷ்டப்படுறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ஞாலங்கிற இடத்துல ஒரு தோட்டம் இருக்குது. அப்போ அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என் ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்கு வந்து தோட்டத்தை பார்த்துக்கிறியாமா, உனக்கு மாத சம்பளம் தாரேன், உன்னோட குழந்தைகளையும்